ஸ்டாலின் வைத்த செக். அச்சத்தின் உச்சத்தில் ராகுல், விரக்தியின் உச்சத்தில் விஜய். அரசியலில் நடப்பது என்ன? இதைத்தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். ஸ்டாலின் என்ன செக் வைத்திருக்கிறார்? ஏன் ராகுல் அச்சத்தில் இருக்கிறார்? விஜயினுடைய விரக்திக்கு பின்னணி என்ன என்பதையெல்லாம் விரிவாக நாம வீடியோக்குள்ள பேசலாம். வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, நீங்க இந்த தேர்தலுக்கு பிறகு நடந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள நான் திருப்பி உங்களுக்கு ரீகால் பண்ண விரும்பல. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதனால ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த கூட்டணி, காங்கிரஸ் தாவேகா கூட்டணி, அதற்கு வெளியிலிருந்து ஆதரவளிக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், உள்ளே இருந்து ஆதரவளிக்கக்கூடிய IUML போன்ற கட்சிகள், இவங்க எல்லாம் அப்படியே தொடர்வார்கள். நாம அப்படியே நாடாளுமன்ற தேர்தலுக்கு எடுத்துட்டு போயிட்டோம்னா, நாடாளுமன்ற தேர்தல விஜய்க்கு என்று இருக்கக்கூடிய அந்த ரசிக மனநிலை ஆந்திராவில, கேரளாவில எல்லாம் நமக்கு கூடுதலான சீட்டை பெற்று தரும். நாம எப்படியாவது ஆட்சியை பிடித்து விடலாம் என்று ராகுல் ஒரு மனப்பால் குடித்துக் கொண்டிருந்தார். அதுல கல்ல தூக்கி போட்டிருக்கிறாரு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஸ்டாலின் அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி டெல்லியில் நடத்திய போராட்டம் எவ்வளவு பெரிய போராட்டமாக வெடித்தது, அது இந்தியா முழுவதும் எவ்வளவு பெரிய போராட்டமாக மாறியது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய அளவுக்கு அது போயிடுச்சு. இப்ப அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார். இது உள்ளபடியே ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயத்திற்கும் நீட் விலக்கை தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய பெரியாரிய திராவிட இயக்க சிந்தனையாளர்களுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி, மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றி, மாணவர் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. அதுல மாற்று கருத்து இல்ல. அது அவங்களுக்கு அந்த கிரெடிட்டை நம்ம கொடுக்கணும். ரைட். இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு உடனே ஏதோ லேசா நினைச்சாங்க. இந்தியாவுல ஒண்ணு நீ இரு, இல்லைன்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு காங்கிரஸ் பாஜகவோடு ஒரு டீலிங் போட்டிருக்கிறதா எனக்கு ஒரு டவுட்னு நான் ஏற்கனவே தமிழ் கேள்வியில சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அதை உடைத்து அதற்கு மாற்றாக சிஜேபி என்ற ஒரு இளைஞர் படை ஒன்று எழுந்து வந்திருக்கிறது. நல்லா கவனிங்க. 2014ஆம் ஆண்டு மோடி பிரதமராகிறார். 2014ஆம் ஆண்டு, இன்னைக்கு 2026, 12 வருஷம். இப்போ 2014ல மோடி பிரதமராகின்ற பொழுது ஒரு 10 வயது சிறுவனா இருந்தவனுக்கு இன்னைக்கு என்னாச்சு? 22 வயசு, 12 வயசு ஓடிடுச்சா? 12 வருஷம் ஓடி இருக்கு. இப்ப இந்த தலைமுறை, ஜென்சி தலைமுறைன்னு சொல்றாங்க இல்லையா, எந்த ஜென்சி தலைமுறையால் விஜய் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்தாரோ அதே ஜென்சி தலைமுறை இன்றைக்கு ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் தலைவலியாக மாறி நிற்கிறது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2014ல 10 வயது குழந்தையாக அல்லது ஒரு சிறுவனாக இருந்த, சிறுமியாக இருந்த ஒரு தங்கையோ தம்பியோ மோடி ஆட்சியை மட்டும்தான் பார்த்து வளர்றாங்க. இப்ப அவர்களுக்கு மோடி ஆட்சியினுடைய அவலங்கள், வேலையில்லா திண்டாட்டம், பண வீக்கம், இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து வளர்றாங்க. வளரும் போது மோடியின் மீது ஒரு விரக்தி ஏற்படும். ரைட்டா? மோடியின் மீது ஏற்படும் விரக்தி ஆப்வியஸ்லி தேசிய அளவுல யாருக்கு சாதகமாக போகணும்? காங்கிரசுக்கு சாதகமாக போகணும். ஆனா இப்ப சிஜேபி, கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி என்ற ஒன்று இளைஞர்களை பெருமளவு தன் பக்கம் இழுக்கின்ற பொழுது காங்கிரசுக்கு பேரிடி. இதுல ஸ்டாலின் வைத்த செக் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த போராட்டங்களுக்கு முழுமையாக திமுக இந்த போராட்டங்களை ஆதரித்தது, போராட்டங்களுக்கு துணை நின்றது உங்களுக்கு தெரியும். நீட்டு விலக்கு என்பது திமுக நீண்டகால கோரிக்கை என்பது உங்களுக்கு தெரியும். இப்ப எங்க பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிஜேபியினுடைய போட்டியால, போராட்டத்தால, சிஜேபி நடத்தக்கூடிய போராட்டத்தால இங்க இடதுசாரிகள், வெளியில் இருந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய இடதுசாரிகள் இந்த போராட்டத்தில் அவர்களும் களமிறங்கினார். 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துலதான் சிஜேபியோட போராட்டமே நடந்துச்சு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர் அமைப்பு, SFI, டைஃபி போன்ற அமைப்புகளும் போராட்ட களத்தில் இறங்கினார்கள். இங்கு இருக்கக்கூடிய விஜய் அரசு, தாவேகா அரசு அந்த இளைஞர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து அராஜகமாக அவ்வளவு அட்ராசிட்டியை தமிழ்நாடு காவல்துறை செய்தது. இப்போ ஐயா பே சண்முகம் வேணா ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் அமைதியா இருந்து பார்த்தாரு. ஆனா மாணவர்கள் இருப்பாங்களா? SFI ஸ்டூடெண்ட்ஸோ, டைஃபி ஸ்டூடெண்ட்ஸோ, அவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு மாணவர் அமைப்பாக இருந்தாலும் அவர்கள் கொதித்தெழுந்து இந்த விஜய் அரசை நோக்கி கேள்விகள் கேட்க தொடங்கினார். அப்போ தங்களுடைய கட்சிக்குள்ளே இருந்தே அந்த போர்க்குரல்கள் வெடிக்க தொடங்குகின்றன. யாருக்கு எதிராக? விஜய்க்கு எதிராக. விஜய் கட்டி எழுப்பிய பிம்பங்கள் எல்லாம் சுக்கு சுக்காக உடைய தொடங்கியது.
நேத்து பாலன் இல்லத்துல நடைபெற்ற போராட்டத்துல விஜய்க்கு ஆதரவாக சனம் செட்டி பேச தொடங்கிய உடனேயே மக்கள் அங்கிருந்த போராட்டக்காரர்கள் கொந்தளித்து வெளியே போட்டாங்க. அப்ப அவ்வளவு அந்த அளவிற்கு இளைஞர்களிடம் இன்றைக்கு விஜய்க்கு எதிரான மனநிலையை 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கண் முன்னாடி பார்த்துட்டாங்க. அதனுடைய விளைவு நேற்று முதல் முறையாக மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் விஜய் அரசை கண்டிக்கிறார். நேத்து கண்டிக்கிறார். எப்படி இப்படி அட்ராசிட்டி பண்ணலாம் காவல்துறை? அப்பவும் விஜய கண்டிக்கல, காவல்துறையை கண்டிக்கிறார். அப்ப கம்யூனிஸ்டுகளால காங்கிரஸோடு இணைந்து பயணிப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஏன்னா கேரளாவோட கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் பெரும் முட்டல் மோதல். விஜயோடு பயணிப்பதும் இப்ப சிக்கல்ல நிக்குது. ஏன்னா விஜய் பாஜகவை எந்த இடத்திலும் விமர்சிக்க மறுக்கிறார், தயங்குகிறார், அஞ்சுகிறார். பாஜக என்ற வார்த்தையை கூட அவர் சொல்ல மறுக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நான் எல்லாரும் சொல்லல, ஒரு சில மூத்த தலைவர்கள் வேண்டுமானால் இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம். ஆனா உண்மையான கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள், குறிப்பாக இளைஞர்கள், சகோதரிகள் இதை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல. அப்ப அவர்கள் விஜய்க்கு எதிராக கேள்விகளை கேட்க தொடங்கி விட்டார்கள். அப்ப தேசிய அளவுல பாஜகவும் அவர்களுக்கு எதிரி, காங்கிரசும் எதிரி என்ற ஒரு இடத்திற்கு வருகின்ற பொழுது தேசிய அளவில் ஒரு மாற்று அணி 3வது அணியை நோக்கி தேசிய அரசியல் நகரத் தொடங்குகிறது. இதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல ஸ்டாலின் எங்க வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் தொடர்ந்து இதற்கான ஒரு முயற்சி எடுத்தார். மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்தார், தொடர்ந்து கடிதங்கள் எழுதினார். நீட் உள்ளிட்டவற்றிற்கும் எல்லா மாநிலங்களை சேர்ந்த மாநில முதலமைச்சர்களுக்கும் பாஜக ஆளாத மாநில முதலமைச்சர்களை தொடர்ந்து ஒருங்கிணைக்கும் ஒரு பணியை அவர் செய்து கொண்டே இருந்தார். அப்ப எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களோ அல்லது இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களோ ஸ்டாலினோடு ஒரு இணக்கப்பாட்டை, ஒரு இணக்கமான போக்கை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்போ ஒரு 3வது அணியை அமைப்பதற்கான ஒரு முயற்சியை ஸ்டாலின் தொடங்கி இருக்கிறார் என்பதுதான் நான் யூகிக்கக்கூடிய, எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. அந்த 3வது அணினா என்ன? இன்னும் 2.5 ஆண்டுகளில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் வருகின்ற பொழுது காங்கிரஸ் அல்லாத, பாஜக அல்லாத ஒரு மாற்று அணி, திமுக, 2 இடதுசாரிகள், இன்னும் சொல்ல போனா சிபிஐ, எம்எல் உள்ளிட்ட கட்சிகளை இணைத்து, சிபிஐ, சிபிஎம், எம்எல் உள்ளிட்ட கட்சிகளை இணைத்து தேசிய அளவுல சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி இவர்களை உள்ளடக்கிய அரவிந்த் கெஜ்ரிவால், ஆம் ஆத்மி, தேஜஸ்வி யாதவ் இவர்களை உள்ளடக்கிய ஒரு அணியை ஸ்டாலின் கட்டி எழுப்புவதற்கான பணிகளை தொடங்கிவிட்டார். இதுல இந்த இன்னும் விரைவில் உத்தரப்பிரதேசத்துக்கு தேர்தல் வர இருக்கிறது. உத்தரப்பிரதேச தேர்தலில் காங்கிரஸ் சரிபாதி இடங்களை அகிலேஷ் யாதவிடம் கேட்கிறது. இங்க தமிழ்நாட்டுல பண்ண இதே வேலையை யூபிலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அகிலேஷ் ஏற்கனவே ஒரு ட்வீட் போட்டார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நண்பர்களை நாங்கள் முதுகில் குத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். காங்கிரஸ் திமுகவின் முதுகில் குத்தியது அவருக்கும் கடும் கோபம். அப்ப அங்க சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஒருவேளை இதே வேலையைத்தான் கண்டிப்பா அங்கேயும் செய்யும், மாற்றுக்கிறதே கிடையாது. ராகுல் திருந்தவே போறதில்லை. ராகுல் என்னதான் செய்ய போறாரு? அங்கேயும் போய் அகிலேஷ் யாதவ் முதுகில் குத்தக்கூடும். அப்படி குத்தினால் அகிலேஷ் யாதவும் இந்த அணியில் இணைவார். ஏற்கனவே மமதா பானர்ஜி அவங்க காங்கிரஸ் மீதும் கோபத்தில் இருக்கிறார்கள், பாஜக மீது கொலவெறியில் இருக்காங்க அவங்க. அப்போ மமதா பானர்ஜி, ஏன்னா அவங்க கட்சியை உடைச்சாச்சு, சிவசேனா, இப்படியான ஒரு அணி, மாற்று அணி, 3வது அணி தேசிய அளவில் கட்டப்பட்டால் மமதா பானர்ஜி, மகாராஷ்டிராவில் சிவசேனா, உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவ், பீகாரில் தேஜஸ்வி யாதவ், தமிழ்நாட்டில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டால் தென் மாவட்டத்தில் ஒருவேளை சந்திரசேகர் ராவ் இந்த அணியில் சேரக்கூடும். தேசிய அளவில் ஆம் ஆத்மியும், தேசிய அளவில் இடதுசாரிகளும், தேசிய அளவில் காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் இந்த அணியில் இணைந்தால் காங்கிரசுக்கு மாபெரும் சிக்கல் நிற்கும். இது சோனியா காந்தி அம்மையாருக்கு தெரிகிறது. அதனாலதான் சோனியா காந்தி அம்மையார், எனக்கு டெல்லியில் இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள், சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் ராகுல் காந்தியை கடுமையாக இது குறித்து அழைத்து தன்னுடைய எதிர்ப்பை, தன்னுடைய சீற்றத்தை, கோபத்தை ராகுல் காந்தியிடம் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு ஸ்டேட்ல 2 அமைச்சர் பதவிக்காக தேவையில்லாம நீங்க நம்முடைய நீண்ட நாள் நண்பரான ஸ்டாலின் முதுகில் குத்தி தேவையில்லாம மீண்டும் காங்கிரஸ் இந்தியாவில் ஆட்சிக்கே வர முடியாத ஒரு வேலையை நீங்க பண்ணிட்டீங்க என்று ராகுல் காந்தியிடம் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கடும் கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பது நமக்கு டெல்லியில இருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள். ஏன் இதெல்லாம் எங்க சிக்கலாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் அடுத்து இன்னொரு பிரச்சனை பெருசா வெடிக்க போகுது. இளைஞர்கள்
மாணவர்கள் வெறும் மாட்டுக்காக ஜல்லிக்கட்டில் திரண்டவர்கள் மட்டுமல்ல, நீட்டுக்காகவும் திரண்டவர்கள் என்று இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள். இதே மாணவர்கள் விரைவில் போராடக்கூடிய, போராட்ட களத்தில் நிற்கக்கூடிய விவசாயிகளுக்காகவும் அறவழியில் தங்கள் எதிர்ப்பை காட்டுவதற்கு தயாராவார்கள், தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஏன் விவசாயிகளுக்காக அப்படின்னா, காவிரியில கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி காலத்துல மிகச் சரியான நேரத்தில் தண்ணீர் திறக்கப்பட்டது. சரியா? 5 ஆண்டுகள் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப விஜய் ஆட்சிக்கு வந்த இந்த ஆண்டு இன்னமும் காவிரியில் தண்ணீர் திறக்கப்படவில்லை. குறுவை சாகுபடி போச்சு. அடுத்தடுத்து வரக்கூடிய விவசாய பணிகள், வேளாண் பணிகளும் பாதிக்கப்படக்கூடிய பேராபாயம். அப்ப காவிரியில தண்ணி இல்ல, விவசாயிகள் அழுது கொண்டிருக்கிறார்கள், விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். விவசாய கடனை ரத்து செய்வேன் என்று சொன்ன விஜய் விவசாய கடனை முழுமையாக ரத்து செய்யாமல் அதிலையும் ஒரு ஏமாற்று வேலையை பண்ணிவிட்டார் என்று விவசாயிகள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். அந்த விவசாயிகள் நேற்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து, நீங்கள் தான் எங்களுக்கு உதவ முடியும் என்று ஒரு முதலமைச்சரை அவங்க நம்பல. இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் முதலமைச்சரால இதை, ஏன்னா முதலமைச்சர் அவங்க சந்திக்க கூட தயாரல்ல, அவங்களை சந்திக்க தயாரல்ல. ஆனால் ஸ்டாலின் அவர்களை அரவணைத்து, அவர்களை ஆற்றுப்படுத்தி, அவர்களை தேற்றி திமுக உங்களோடு நிற்கும் என்று நேற்று உறுதியளித்திருக்கிறார். நேற்று விவசாய சங்கத்தினர் வெளியில வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ டெல்டா மாவட்டத்துல விவசாயிகள் தாவேகாவிற்கு எதிராக மட்டுமல்ல, கர்நாடகத்தில் இருப்பது காங்கிரஸ் அரசு. இப்ப கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு தமிழ்நாட்டிற்கு விரோதமாக தண்ணீர் தர மறுக்கிறது. மேகதாதுவுல அணை கட்டுவேன்னு சொல்றான். இப்ப காங்கிரசுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக விவசாயிகள், டெல்டா மாவட்ட விவசாயிகள் போர்க்குரல் எழுப்ப தொடங்கி இருக்கிறார். அப்ப காங்கிரசும் தாவேகாவும் இங்க கூட்டணி. இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் கர்நாடகத்துல ஆட்சியில் இருக்குது. அந்த காங்கிரஸ் நமக்கு தண்ணீர் தர மறுக்கிறது, மேகதாதுல அணை கட்டுவேங்கிறான். அப்ப விவசாயிகள் காங்கிரசுக்கு எதிராகவும் திரும்புகின்ற பொழுது, காங்கிரஸோடு நின்று விவசாயிகளுக்கு எதிராக நிற்பதற்கு ஒருபோதும் இடதுசாரிகளால் முடியாது. விவசாயிகளின் பக்கம் இடதுசாரிகள் நிற்க வேண்டிய நிலை வரும். விவசாயிகளின் பக்கம்தான் அவர்கள் நிற்பார்கள். அப்படி நிற்கின்ற பொழுது காங்கிரஸ் பாஜக அல்லாத ஒரு அணி உருவாகும். அப்ப பாஜக காங்கிரஸ் அல்லாத ஒரு அணி உருவாகின்ற பொழுது காங்கிரஸ் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் மீண்டும் கூட ஒரு முறை அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், இந்த வாட்டி எதிர்கட்சி தலைவராவது ஆனார் ராகுல் காந்தி, அடுத்த வாட்டி எதிர்கட்சி தலைவராவது ஆவாரா அப்படிங்கிற சந்தேகத்திற்குள் காங்கிரஸ் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மை. கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்ற முடியாமல் ஒருபுறம் விஜய் அரசு தள்ளாடி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து ஒரு செய்தியை நான் சொல்றேன், நீங்க அதிர்ந்து போவீங்க. இந்த 3 மாதத்துல, மே மாதம் முதலமைச்சராக பதவியேற்கிறார் திருவாளர் விஜய் அவர்கள். இந்த 3 மாதத்தில் மட்டும் 20,881 கோடி ரூபாய் கடனை வாங்கி இருக்கிறார் விஜய். தமிழ்நாடு அரசு, விஜய்னா தமிழ்நாடு அரசு, அவர் தானே முதலமைச்சர், அதனால விஜய்ங்கிற. தமிழ்நாடு அரசுக்கு விஜய் வாங்கிய கடன் எவ்வளவு? 3 மாசத்துல 20,881 கோடி. இந்த ஒரு வருஷத்துல மட்டும் அவங்க எவ்வளவு கடன் வாங்க போறாங்க? 1,22 லட்சம் கோடி. எவ்வளவுங்க? 1,22 லட்சம் கோடி. தோராயமாக 1,4 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க. இந்த ஓராண்டில் மட்டும் 1,4 லட்சம் கோடி கடன் வாங்க அரசு திட்டமிட்டிருக்கிறது. அப்போ கடந்த திமுக ஆட்சியை கடன் வாங்கிட்டாங்க என்று சொன்ன நீங்கள் ஏன் இவ்வளவு கடன் வாங்குகிறீர்கள் என்ற கேள்வி எழும். பொருளாதார நிலையை சீரமைப்பதற்கான எந்த முயற்சியையும் இந்த அரசு செய்யல. இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை இவர்களால் நிறைவேற்ற முடியவே முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாசம் 2,500 ரூபாய் கொடுக்கணும், 6 சிலிண்டர் கொடுக்கணும், வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு 4,000 ரூபாய் கொடுக்கணும். என்ன செய்ய போகிறார் விஜய்? ஒரு பெரும் இளைஞர் போராட்டம் தாவேகாவிற்கு எதிராக திரும்பும். அப்ப இடதுசாரிகள் போராடும் இளைஞர்கள் பக்கம், போராடும் விவசாயிகள் பக்கம், போராடக்கூடிய மக்கள் பக்கம் நிற்பார்கள். ஏற்கனவே எழுச்சி தமிழர் தொல் திருமாவர்கள் தொடர்ந்து தாவேகாவின் மீதான விமர்சன பார்வையை வைத்து வருகிறார். தாவேகாவின் செயல்பாடு பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கிறது என்பதை உறுதியாக சொன்னவர் அண்ணன் திருமாவர்கள். அதை உறுதிப்படுத்துவது போல ஆதி திராவிடர் நலத்துறையை கூட சமூக நீதித்துறை என்று மாற்றியிருக்கிறார் விஜய். இதை அண்ணன் திருமாவர்கள் ஏற்கவில்லை.
ஆதி திராவிடர் நலத்துறை என்றுதான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏன்? ஏன்னா திராவிடம் என்ற வார்த்தையே இருக்கக்கூடாது என்பது ஆரியத்தினுடைய சதி, பாஜகவின் வேலை அது. அப்ப பாஜகவிற்கு துணை போகக்கூடிய ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு விஜய் மாறி நிற்கிறார். அததான் நம்ம பார்த்தோம். இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்துல போராடிய மாணவ மாணவிகள் எல்லாரையும் கைது செஞ்சது. கொடுத்த வாக்குறுதிகளுக்கு முரணான ஒரு ஆட்சி. இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. டாஸ்மாக் மதுக்கடைகள்ல முதல்ல எப்படின்னா டாஸ்மாக் மதுக்கடை எங்க இருக்கோ அங்கேயே பார் இருக்கும். இப்ப அப்படி கிடையாது. மதுக்கடையிலேயே உங்களுக்கு பார் வைக்க இடம் இல்லையா, பரவாயில்ல, கடையை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, பாரை கொஞ்சம் தள்ளி ஒரு 100 மீட்டர் தூரத்துக்குள்ள நீங்க பார் தொடங்கலாமா. எப்படி? கடை ஒரு பக்கம் பார் ஒரு பக்கம்ங்கிற அளவுக்கு டாஸ்மாக் வணிகத்தை பெருக்கி கொண்டிருக்கிறார். டாஸ்மாகில் புதிய 54 வகையான புதிய மதுபானங்களை அறிமுகப்படுத்துகிறார் விஜய். மாற்றம். இவர் செஞ்ச மாற்றம்னா என்ன? கடந்த திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களுக்கு பேரை மாற்றிருக்கிறாரு. மதுபான கடைகள்ல புதுசா 54 விதமான மதுபானங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். மதுபான கடைகளுக்கு பக்கத்திலே பார் தொடர்ந்து கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்திருக்கிறார். இதுதான் இவர் செஞ்ச மாற்றமே தவிர ஆக்கப்பூர்வமான மாற்றம் எதுவும் செய்யும். அப்ப ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் என்று என்ன நடந்திருக்குது? காவல்துறை மரணங்கள் அடுத்தடுத்து இந்த சில நாட்கள்ல மட்டும் 4 காவல்துறை மரணங்கள் பேக் டு பேக். கன்னியாகுமரியில கடையில குட்கா வைத்திருந்ததாக சொல்லி சபரீசன் என்ற ஒரு மாற்றுத்திறனாளியை அழைத்து சென்று அவரை சிறையில் அடைச்சி அவர் அநியாயமாக சிறை காவலில் மரணிக்கப்படுகிறார். கொந்தளிச்சு போய் நிக்கிறாங்க இந்த மக்கள். என்னான்னு ஒரு போன் பண்ணி ஆறுதல் சொல்லுவதற்கு இந்த முதலமைச்சர் தயாரா இல்ல. ஒரு அறிக்கை தரல, ஆறுதல் அறிக்கை. மரணத்திற்கு முன்பாக அந்த இவரு பேசுறாரு. எங்க கடந்த தூத்துக்குடியில கடந்த 17ஆம் தேதி விசாரணைக்காக தூத்துக்குடி தென்பாகம் போலீசாரால் அழைத்து செல்லப்பட்ட அருணாச்சலம் என்ற இளைஞர் உயிரிழப்பு. அவர் அப்படியே கஸ்டடியில் இருக்கும்போது அப்படியே பொத்துன்னு மயங்கி விழுற சிசிடிவி காட்சிகள் வெளியாகிறது. அவர் மரணத்துக்கு முன்பாக கிட்டத்தட்ட மரண வாக்கு மூலம் மாதிரி பேசுறாரு. அவர் நண்பர் யாரோ கேட்கிறாரு, இல்ல எங்களை அடிச்சான், போலீஸ்காரன் தலையிலே அடிச்சான், மண்டையிலே அடிச்சான் அப்படின்னு கேட்கிறாரு அந்த நண்பர். ஆமா, என் மண்டையிலே அடிச்சாங்க போலீஸ் என்று அவர் சொல்லுகிறார். அநியாயமாக அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த முதலமைச்சர் இதுவரைக்கும் வாய் திறக்கல. சென்னையில புழல் சிறைக்கதி பாலாஜி அநியாயமாக உயிரிழக்கிறார். சென்னையில எம்ஜிஆர் நகரில் போலீஸ் விசாரணை முடிந்து வீடு திரும்பிய வெங்கடேசன் திடீர்னு போலீஸ் விசாரணை வர்றாரு, இறந்து போறாரு. அப்ப தொடர்ந்து காவல்துறை மரணங்கள். மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் எவ்வளவுதான் முட்டு கொடுப்பாங்க, முடியல அவங்களாலையும். ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாரும் கேள்வி கேட்பாங்க இல்ல, அப்ப அவர்களும் இன்றைக்கு விஜய் நோக்கி கேள்வி கேட்கும் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். 5000 ரூபாயில தொடங்கி 50,000 ரூபாய் வரைக்கும் மின் கட்டணம் வருகிறது வீடுகளுக்கு. எவ்வளவுங்க? மினிமம் 5000 ரூபாய், மேக்சிமம் 50,000 ரூபாய் மின் கட்டணம். அதுக்கு முன்னாடி எவ்வளவு வந்துச்சு? 500 ரூபாய், 600 ரூபாய், 1000 ரூபாய். அவர்களுக்கு மின் கட்டணம் பன்மடங்கு வருகிறது. மின் கட்டணத்தை வானலாவ உயர்த்தி இருக்கிறார் விஜய். கண்ணுக்கு தெரியாம மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. 200 யூனிட் மின்சாரம் சொல்லிட்டு மின் கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு, தாவேக அரசு, விஜய் அரசு. அவ மக்கள் ஓட்டு போட்டவன், விஜய்க்கு ஓட்டு போட்டவன் எல்லாமே புலம்ப ஆரம்பிச்சிட்டான். என்னையா இது, இவருக்கு தான் ஓட்டு போட்டோம், இப்ப இப்படி கரண்ட் பில்ல ஏற்றி விட்டாருங்க. இதெல்லாம் வெடிக்க தொடங்கி இருக்கிறது. அப்போ ஒரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம், இன்னொரு பக்கம் மின் கட்டண உயர்வு, இன்னொரு பக்கம் விவசாயம் டோட்டலா இன்னைக்கு ஸ்பாயில் ஆகி நிக்குது. ஏன்னா காவிரியில தண்ணீர் இல்ல. இதை எதை பற்றியும் கவலை இல்லாமல் விஜயும் அமைச்சர்களும் ஜனநாயகம் பார்த்து அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறார்கள். இங்க ஒரு பக்கம் மக்கள் கண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஜனநாயகனை பார்த்து ஆனந்த கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆஹா அவசரப்பட்டுட்டோமே என்ற எண்ணம் இப்பொழுது வாக்களித்தவர்களுக்கும் வந்திருக்கிறது, விஜய்க்கு ஆதரவு அளித்தவர்களுக்கும் வந்திருக்கிறது, காங்கிரஸை தவிர. அப்ப காங்கிரஸ் பாஜக அல்லாத ஒரு அணியை நோக்கி நகர்த்துவதற்கான வேலையை ஸ்டாலின் தொடங்கி இருக்கிறார். அந்த முயற்சி வெற்றி பெற்றால் இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்படும். மறுபுறம் தாவேகாவை மட்டுமல்ல, தாவேகாவிடமிருந்து அந்த 2 அமைச்சர் பதவிக்காக திமுகவின் முதுகில் குத்திய காங்கிரசும் வீழ்த்தப்படும். பாசிச பாஜகவும் வீழ்த்தப்படும். துரோகம் செய்த காங்கிரசும் வீழ்த்தப்படும். ஜனநாயகம் காக்கப்படும். ஜனநாயகம் காப்பாற்றும். நேற்று புதிய தலைமுறைக்கு பேட்டி அளித்த திரு டிடிவி தினகரன் ஒரு உண்மையை போட்டு உடைச்சிட்டார். நான் இதை ரொம்ப நாளா கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே ஆட்சி அமைக்க முயற்சி செய்தது தாவேகாவும் அதிமுகவும்.
லீமாரோஸ் அதை சொன்னார்கள். தேர்தல் முடிவு வந்து அடுத்த நாளே சொன்னாங்க, ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, தாவேகாவோடு ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். தாவேகாவோடு சேர்ந்து அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றன. யார் அதை பத்தி பேசக்கூட தயாரில்ல, ஊடகங்கள் விவாதிக்க தயாராகல, அதை பத்தி காதிலே வாங்கிக்க தயாரில்ல. மாறாக திமுகவும் அதிமுகவும் திருப்பி திருப்பி பேசினாங்க. இன்றைக்கு டிடிவி தினகரன் திட்ட தெளிவாக சொல்லிவிட்டார், அதிமுகவும் தாவேகாவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சித்தோம், அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சிக்கவில்லை. திருமாவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கான ஒரு முயற்சி நடைபெற்றது உண்மை. இது எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டார். அப்ப இனியும் வந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்கிறதுக்காகத்தான் நாங்க வந்து விஜய் ஆதரிச்சோம் அப்படிங்கிற பொருளாகதெல்லாம் இனியும் மக்கள் நம்ப தயாராக இல்லை. எனவே இன்னும் ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளாக தேசிய அளவில் ஒரு மாற்று அணி, மூன்றாவது அணி, புதிய அணி இந்தியாவில் கட்டி எழுப்பப்படும். அந்த அணி பாஜகவின் பாசிச போக்கிற்கு ஒரு அபாய சங்கிலியாக மட்டும் அந்த அணி இருக்காது, காங்கிரசின் மக்கள் விரோத போக்கிற்கு, காங்கிரசின் துரோகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாகவும் அது இருக்கும். அதை நோக்கி இந்திய அரசியல் களத்தை நகர்த்த தொடங்கிவிட்டார் கருணாநிதி ஸ்டாலின் என்றே நான் உறுதியாக நம்புகிறேன். இதில் இன்ன பிற மாநில கட்சிகள், காக்ரோச் ஜனதா பார்ட்டி, ஆம் ஆத்மி பார்ட்டி உள்ளிட்டவர்களினுடைய ஒத்துழைப்பும் முழுமையாக கிடைத்தால் ஸ்டாலின் போடக்கூடிய அந்த மாற்று அணி, மூன்றாவது அணி கணக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும். அது காங்கிரசிற்கு தக்க பாடத்தை, பதிலடியை தரும் என்ற நம்பிக்கையோடு நான் காத்திருக்கின்றேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். தமிழ்கிளியை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.